அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சலே தான் சுயநலவாதியாகவும் தனது சொந்த அரசியல் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பவராகவும் இருந்தால் டிஏபியுடன் ஒன்றாக அமர்ந்து வேலை செய்யலாம் என்றும், ஆனால் மலாய் முஸ்லிம் ஒற்றுமையை வளர்ப்பதே தனது கொள்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தான் மற்ற அரசியல்வாதிகளின் ஏஜென்ட் அல்ல என்று குறிப்பிட்ட அவர் மலாய் ஒற்றுமைக்கான ஏஜென்ட் மட்டுமே என்று கூறினார். தான் ஒரு பெரிகாத்தான் நேஷனலின் தேசிய ஏஜென்ட் என்ற விமர்சகர்களின் கூற்றுகளையும் அவர் நிராகரித்தார். மலாய் முஸ்லிம் ஒற்றுமைக்கான தனது வாதத்தில் பாஸ் கட்சியும் அடங்கும் என்று அவர் கூறினார். ஜாசின் அம்னோ பிரிவு தலைவரான அக்மால் டிஏபி உடன் இணைந்து பணியாற்ற விரும்பினால் பாஸ் கட்சியின் ஜூல்கிஃப்லி இஸ்மாயில் தற்போது வகிக்கும் ஜாசின் நாடாளுமன்ற தொகுதியை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் கூறினார். மலாய் முஸ்லிம் ஒற்றுமை மிகவும் முக்கியமானது. நான் வெறும் வார்த்தை அலங்காரத்திற்காக பேசுவதாக மக்கள் கூறலாம். ஆனால் முதல் நாள் முதல் இன்று வரை இதில் நான் உறுதியாக இருந்து வருகிறேன் என்று அக்மால் தெரிவித்தார். மலாய் முஸ்லிம் ஒற்றுமையின் பார்வை அம்னோ, பாஸ் மற்றும் பெர்சாத்துவுக்கு மட்டுமே உள்ளதா என்று கேட்டபோது அது இந்த மூன்று கட்சிகளுக்கும் மட்டும் மட்டுப்படுத்தப்பட வேண்டியதில்லை என்றும் அக்மால் கூறினார். PKRல் ஒரே மாதிரியான போராட்டத்தை பகிர்ந்து கொண்டு எங்கள் லட்சியத்தில் நம்பிக்கை கொண்ட மலாய்க்காரர்கள் இருந்தால் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என்று அக்மால் மேலும் கூறினார். அரசாங்கத்தின் சாரா உதவி திட்டத்தை பெறுபவர்கள் இந்த ஆண்டு மொத்தம் 10,000 பல்வேறு கடைகள் மற்றும் மினி மார்க்கெட்டுகளில் இருந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு 3,000ஆக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நடவடிக்கை பெறுநர்களுக்கான அணுகலை மேம்படுத்துவதோடு உள்ளூர் பொருளாதாரங்கள் மற்றும் சிறு வணிகங்களையும் ஊக்குவிக்கும் என்று பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான மாதாந்திர சாரா விநியோகங்கள் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கியது. 3.1 மில்லியன் மலேசியர்களுக்கான கொடுப்பனவுகள் நேற்று தொடங்கியது. எஸ்டிஆர் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை செவ்வாய்க்கிழமை ஜனவரி 20ஆம் தேதி வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் வருடாந்திர ஒருமுறை சாரா உதவித்தொகை பிப்ரவரி 9ஆம் தேதி வழங்கப்படும். ஒருமைப்பாட்டை மீட்டெடுக்கவும் நடைமுறைகளுடன் முழுமையாக இணங்குவதை உறுதி செய்யவும் அனைத்து இராணுவம் மற்றும் காவல்துறை கொள்முதல் முடிவுகளையும் உடனடியாக முடக்க பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். ஆயுத படைகள் சம்பந்தப்பட்ட அண்மைய ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செயல்முறை முழுமையாக இணங்குவதை உறுதி செய்யும் வரை அனைத்து இராணுவ அல்லது காவல்துறை கொள்முதல் முடிவுகளையும் அல்லது வேறு ஏதேனும் முடிவுகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மறுசீரமைக்க வேண்டும் என்றும் தற்போதைக்கு முடக்கப்பட வேண்டும் என்றும் அன்வார் கூறினார். நடந்து கொண்டிருக்கும் விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடாது என்பதை எடுத்துரைத்த அதே வேளையில் தவறான நடத்தை தொடர்பான அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் தனது கவலையை தெளிவுபடுத்தினார். 2026ஆம் ஆண்டு ஒற்றுமை அரசாங்கத்தை அமைப்பதற்காக பக்காத்தான் ஹராப்பானுடன் இணைந்து செயல்பட தனது கட்சி எடுத்த நடவடிக்கை தன்னை காப்பாற்ற என்ற கருத்தை அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி நிராகரித்துள்ளார். இது போன்ற மறைமுகமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறுபவர்கள் இருப்பதாக ஜாகித் நினைவூற்றினார். அவர்கள் ஜாகித் காப்பாற்றப்பட்டார் என்று கூறுவார்கள் என கட்சியின் பொதுக்கூட்டத்தில் தனது கொள்கை உரையை நிகழ்த்திய போது அவர் பிரதிநிதிகளிடம் கூறினார். ஊழல், பண மோசடி மற்றும் குற்றவியல் நம்பிக்கை மீறல் ஆகிய 47 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஜாகித்துக்கு வழங்கப்பட்ட டிஎன்ஏஏ மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் மேலும் விசாரணைகளை நடத்த அனுமதிக்கிறது. MACC விசாரணைக்கு பிறகு குற்றச்சாட்டுகளை தொடர போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை தலைமை அலுவலகம் பின்னர் தெரிவித்தது. ஊழல் குற்றத்திற்காக தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் அம்னோ முன்னாள் தலைவர் நஜீப் ரசாக்கை கைவிட்டு விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் துணை பிரதமர் ஜாகித் மறுத்தார். தாம் நஜீப்பை ஓரம் கட்டியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உண்மையில் அவரை பாதுகாத்து ஒற்றுமையாக நிற்கும் போது தாங்கள் கேலி செய்யப்படுகிறோம் என்று அவர் கூறினார். நஜீப்பிற்கான எங்கள் ஆதரவு ஒருபோதும் தடுமாறவில்லை. பிரதிநிதிகளுக்கு தனது வாழ்த்துக்களை அனுப்ப அவர் உண்மையில் தம்மை தொடர்பு கொண்டதாக ஜாகித் மேலும் கூறினார். நஜீப் தனது குடும்பத்திற்கு திரும்புவதற்காக அவரது தண்டனையை குறைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு மாமன்னரிடம் கட்சி மன்றாடியதாகவும் ஜாகித் தெரிவித்தார். ஜொகூர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் மீது அவரது மனைவி மற்றும் 5 வயது மகனை கொலை செய்ததாக 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன.
பூன் லாய் லிங் ரேனு எனும் 37 வயது மனைவி மற்றும் அவர்களது மகன் ஆடன் சியா ஆகியோரை கொன்றதாக 2 தனித்தனி நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் 34 வயது டாக்டர் சியோ டோ ஹாங் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த மனுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஜோகூர் பாருவின் பண்டார் டத்தோ ஓனில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி இரவு 9:50 மணி முதல் இரவு 10:34 மணி வரை சியா இந்த குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. லங்காவியில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியில் 3 நண்பர்களுடன் நீந்திக் கொண்டிருந்த 17 வயது இளைஞன் அவர்களில் ஒருவரை காப்பாற்ற முயன்ற போது நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நண்பர்கள் அந்த நீர்வீழ்ச்சியின் தரைப்பகுதியில் நீந்திக் கொண்டிருந்த போது நண்பர்களில் ஒருவர் ஆழமான நீரில் வழிதவறி சென்றதாகவும் ஹபீஸ் எனும் நண்பர் அவரை காப்பாற்ற முயன்ற நிலையில் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி இறந்ததாகவும் லங்காவி காவல்துறை தலைவர் கைருல் அசார் நூருடின் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையைச் சேர்ந்த ஒரு குழு பாறைகளுக்கு இடையில் சிக்கிய உடலை கண்டுபிடித்ததாக கூறினார். இதனை அடுத்து லங்காவியில் உள்ள சுல்தானா மலிகா மருத்துவமனையில் தடயவியல் பிரிவுக்கு பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் அனுப்பப்பட்டதாக கைருல் அசார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.